ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம தண்டுக்கீரை கரைசல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஹீட் ஆனோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். தண்டுக்கீரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஏதாவது சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம். இன்னைக்கும் பாருங்க வீடியோ ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி 100 கிராம் துவரம் பருப்பும், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ கடுகு வந்து வெடித்து வரட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். இதுக்கு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து கீரை தானே போடுறோம். கீரையில் கருவேப்பிலை போட மாட்டாங்க. போடுறீ நெக்ஸ்ட்டு பருப்பு. நெக்ஸ்ட்டு உங்களோட அலசி வச்ச கீரை, தண்டுக்கீரை. ஆமாம், தட்டி பத்தாது போலையே. அது சுருங்கி வருதுன்னு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சுருண்டு வரணுமா? ஆமாம், இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கணும். இன்னும் உப்பு சேர்க்கலையா? பருப்பில் உப்பு சேர்க்கலையா? பருப்பில் உப்பு சேர்த்தா பருப்பு வந்து வேவாது. அதனால் சேர்க்காம 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து இப்போ இதெல்லாமே நல்லா சுண்ட விட்டு கொதிக்க விடுவோம். கிளறி விடு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே கொட்டுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி விட்டு சுண்டி வரணும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூடான சுவையான நம்மளுடைய தண்டுக்கீரை கடைசல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. இப்படி தான் சூப்பராக வந்து எப்படி பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இப்படியே சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக செஞ்சிடுவோம்.